வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். நீங்கள் நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான சோள சாப்பாடு தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க சோள சாப்பாட்டுக்கு காம்பினேஷனாக கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அந்த சோளம் செய்யறதுக்கு நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து கடையிலேயே வந்து தீட்டி வச்சுருப்பாங்க, மேலே தோலில் எடுத்துகிட்டு தீட்டி வச்சுருப்பாங்க. நான் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்துங்க ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருந்தேனுங்க. இப்போ காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு மேலே செய்ய போகிறேன். ஒரு 6-7 மணி நேரம் ஊறிச்சுங்க. ஊறிட்டு 2-3 டைம் வந்து கழுவிட்டுங்க தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்துங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றுக்கெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அப்படியே விடக்கூடாதுங்க, நம்ம விட்டு விட்டோம்னா 2 உடச்சிக்கும். அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்தளவுக்கு உடச்சிக்கோணுங்க. 2-3 இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு உடச்சி எடுத்துக்கோணும். ஒரு 3 டைம் வந்து ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இந்தளவுக்கு ஆயிக்குங்க. ஓரளவுக்கு ரொம்ப குருணை இல்லாமல் கொஞ்சம் பெரிய குருணை ஆயிக்கி. இனி வந்து சாப்பாடு செஞ்சிடலாங்க. சோளம் வந்து இது 1 டம்ளர் எடுத்துணுங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறணுங்க குக்கரில். நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. சோளத்தை போட்டுடலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இல்லாட்டி 1-2 குருணை இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து அடி வச்சுரு அப்பப்போ கலக்கி விடணும். நல்லா கொதி வந்துச்சுங்க. நீ அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3/4 வாசி வேக வச்சிடலாம். அடுப்பு வந்து கம்மியாக வச்சுருக்கேன். கரண்டி வந்து உள்ளே இருக்கட்டுங்க. லைட்டாக வந்து ஓப்பனில் வச்சு தட்டு போட்டு முடியலாம். அப்பப்போ வந்து கிளறி விடலாங்க. ஒரு 70% வேகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த சோத்துக்குங்க ஒரு கொள்ளு குழம்பு பண்ணிக்கலாங்க. கொள்ளு குழம்பு வந்துங்க நான் வந்து கொள்ளை வந்துங்க ஒரு 150 கிராம் எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருந்துங்க. ஊற வச்சு நான் குக்கரில் போட்டுங்க ஒரு 5-6 நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துச்சு பாருங்க, அப்படி நைஸாக வந்துடுங்க. ஊற வச்சிங்கன்னா நல்லா வெந்துடுங்க. இது வந்து ரசத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டுங்க நான் குழம்பு வந்து செஞ்சிடலாங்க. பாருங்கள், ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இந்தளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க, குழன்ட்டு. நம்ம அப்பப்போ கலக்கி விட்டதுனால வந்து அடி பிடிக்காமல் இருக்குதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கலக்கி விடணுங்க. அப்போ வந்து நம்ம அடி பிடிக்காமல் இருக்கும். இனி மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சுங்க. ஒரு 3-4 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. சாப்பாடு வெந்துட்டு இருக்குங்க. நான் வந்து குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 5-6 பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 10 மிளகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. வெங்காயமே நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம்ல ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேண்டாங்க, ஒரு 1/4 வாசி வதங்கினா போகுது. அது கூட வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணுங்க, அது போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. கொழுப்பு கொட்டிடலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் 10 நிமிஷம் கொதிக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளருக்கு மேலே ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு தகுந்து உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் கலக்கி விட்டுலாங்க. பாருங்கள், பருப்பு வந்து கொதி வந்துடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். சோளச்சோறு வந்துங்க 4 விசில் விட்டு எடுத்துட்டுங்க. குக்கர் வந்து வெயிட் போயிடுச்சுங்க. 1 மணி நேரம் ஆச்சுங்க வெயிட் போய். நல்லா ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். மேலே தண்ணி மாதிரி இருக்குங்க. அது நம்ம கலக்கி விட்டோம்னா சரியாயிடும். நம்ம கரண்டியை விட கரண்டி காம்பில் கலக்கிட்டோம்னா நல்லா ஈஸியாக வருங்க. அந்த சாப்பாடு வந்துருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம குருணையாக தான் ஓட்டோம், அதனால் நல்லா வெந்துருச்சுங்க நைஸாக. பாருங்கள், கரண்டி விட்டு நல்லா கலக்கிட்டேன். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் விட்டு எடுத்துங்காட்டி 10ஆம் வந்துட்டாருங்க. அடியில் தெரியுதுங்களா, பத்தவே இல்லை, நல்லா வந்திருக்குது.
சாப்பாடு நல்லா வெண்ணெயாட்டு இருக்குதுங்க, பஞ்சாட்டு இருக்குதுங்க. தொட்டு பார்த்தா பஞ்சுமாக இருக்குது. நீ உருளை உடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குழம்புக்கும் ரெடி ஆகிடுச்சு. கொழுப்பு நல்லா வெந்து வந்துச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் கொதிக்கி விட்டேன். தண்ணி லைட்டாக சுண்டிங்க. இந்த அளவுக்கு நம்ம கடையில் அளவுக்கு வந்துச்சு. இது கூட வந்துங்க பச்சை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ 10 வெங்காயம் இருக்குங்க, சின்ன வெங்காயம். அது பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம். 2 கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. 2 சுற்று சுற்றினா வந்து அளவாக கடைஞ்ச அளவுக்கு வந்துடுங்க. கொழுப்பு கடைஞ்சிடணுங்க, அந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். விட்டு விட்டு அரைங்க. 2-3 டைம் போட்டு விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடுங்க. அப்படியே போட்டு விட்டிங்கன்னா வலுவலுன்னு ஆயிரு. அதனால் விட்டு விட்டு 2 டைம் போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடுங்க. நல்லா கிடைஞ்ச மாதிரியே வந்துடும். பாருங்கள், கொள்ளு ரசத்துக்கு வந்து நம்ம கொள்ளு வேக வச்சு இல்லைங்களா, தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து புளியும் 2 தக்காளியும் போட்டுங்க வேக வச்சு, அந்த தண்ணி கூடயே வந்து புளி தக்காளிலாம் போட்டு கரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இப்போ கொள்ளு வந்து மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி கலக்கிங்க. நம்ம அந்த கொள்ளு ரசத்துக்குள்ளேயே ஊற்றிடலாங்க, நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வந்து ரசத்துக்குள்ளேயே ஊற்றிட்டா நல்லா குழம்பாட்டு இருக்குங்க. ரசமு நல்லா மணமாகவும் இருக்குங்க. கொள்ளை வந்து ஊற வச்சு நம்ம வேக வச்சு காட்டிங்க, ரசம் வந்து நல்லா குழம்பாட்டு இருக்குது பாருங்க. ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசத்தை வந்து உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டுக்கலாங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச ரசப்பொடிங்க. 1 ஸ்பூன் போடுங்க, அளவாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த ரசத்துக்கு வந்துங்க குழம்பு மிளகாத்தூள் போட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வீட்டில் வச்ச மிளகாத்தூளுங்க. நீங்கள் எப்போ கொள்ளு ரசம் செஞ்சாலும் நீங்கள் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. உப்பு இதெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா, நல்லா கலக்கி விட்டுடலாம். இன்னும் வந்து தாளிச்சிக்கலாங்க. ரசத்துக்கு வந்துங்க ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாங்க. 2-3 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து 1க்கு 2 தட்டி எடுத்துக்கலாங்க. ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சிச்சுங்க, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இடித்து வச்ச பூண்டுமே வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தையும் பூண்டு இடித்து போட்டால் தருங்க ரசத்துக்கு நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்படி ரசத்தை ஊற்றிடலாங்க. நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரசமும் நுரக்கட்டி வந்துச்சுங்க. லைட்டாக கொதிக்க ஸ்டேஜ் வந்துச்சு. கொத்தமல்லி தழை ஓட்டலாங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சோளச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துங்க கொள்ளுப்பருப்பு, சிக்கன் குழம்புங்க, காரக்குழம்பு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சுக்கிறேனுங்க. பாருங்கள், சோளச்சோறு வந்து நல்லா பக்குவமாக செஞ்சு காட்டி நல்லா வந்துருக்குதுங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடய செஞ்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இந்த உருண்டை வந்துங்க நைட் தண்ணியில் போட்டு காலையில் வந்து மோர் ஊற்றி கரைச்சி கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.